ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயில் சும்மா அக்னி நட்சத்திர ரேஞ்சுக்கு கொளுத்திக்கிட்டு இருக்குதுல, வெளியவே போக முடியலப்பா. வீட்டுக்குள்ளேயும் புழுங்குதுன்னு புலம்புறவங்க தான் இன்னைக்கு அதிகம். இந்த கோடை வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்ம உடம்பையும் ஆரோக்கியத்தையும் எப்படி நறுக்குன்னு 10 டிப்ஸ்ல பாதுகாக்கிறோன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பையும் உடம்புல இருக்கிற குளிர்ச்சியையும் குறையாம இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தாகம் எடுக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. தாகம் இல்லைனாலும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. உடம்புல தண்ணி சத்து குறையாம பார்த்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். இரண்டாவது டிப்ஸ், கடையில் விற்கிற அந்த கலர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கொஞ்சம் ஓரமாக வைப்போம். அதற்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கிற இளநீர், நல்லா கடைஞ்ச மோர், கம்பங்கூழ், நன்னாரி சர்பத்து குடிங்க. இது உடம்ப சட்டுன்னு கூல் பண்ணும், எனர்ஜியும் தரும். நம்ம ஊர்ல காட்டன் தான் கெத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் ஜீன்ஸு, டைட்டான டிஷர்ட்டு இதெல்லாம் போட்டால் உடம்பு தாங்காது. நல்ல தளர்வான வெளிர் நிற காட்டன் ஆடைகளை போடுங்க. அது வியர்வையை உறிஞ்சி காத்தோட்டமாக இருக்க இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். நான்காவது டிப்ஸ், கொஞ்சம் உஷாராக இருங்க. மதியம் 12 மணியில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிலோட கொடுமை உச்சக்கட்டத்துல இருக்கும். ரொம்ப அவசர வேலை இல்லைன்னா இந்த நேரத்துல வெளியே போறத தவிர்த்திடுங்க. ஆபீஸ் போறவங்க நிழல் இருக்க பக்கம் பார்த்து போங்க. ஐந்தாவது டிப்ஸ், வெளியே போகும்போது இந்த 3 முக்கியம். ஒருவேளை மதிய நேரத்துல வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்தா கையில குடை, தலைக்கு தொப்பி, கண்ணுக்கு சன்கிளாஸ், இந்த 3ஐயும் மறக்காம எடுத்துக்கிட்டு போங்க. இது ஸ்டைலுக்கு மட்டும் இல்ல, நம்ம சேஃப்டிக்கும் தான். ஆறாவது டிப்ஸ், காரசார உணவுகளுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லுங்க. ஆமாங்க, வெயில் நேரத்துல பிரியாணி, காரசாரமான மசாலா, எண்ணெயில பொரிச்ச உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உடம்ப சூட்டை இன்னும் ஏத்தும். அதுக்கு பதிலாக தர்பூசணி, வெள்ளரிக்காய், முலாம்பழம், நீர் சத்து இருக்கிற பழங்களை நிறைய சாப்பிடுங்க. ஏழாவது டிப்ஸ், காஃபி டீக்கு கொஞ்சம் பிரேக் விடுங்க. நம்ம ஊர்ல என்னதான் வெயில் அடிச்சாலும் ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ற கேங் பெரிய கேங். ஆனா வெயில் காலத்துல டீ, காஃபி அதிகமா குடிச்சா உடம்புல இருக்கிற தண்ணி சத்தை சீக்கிரமா கம்மியாக்கிடும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எட்டாவது டிப்ஸ், ஜில் தண்ணில குளியல். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே ஏசி காத்துல உட்காராதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா சாதாரண தண்ணில ஒரு நாளைக்கு 2 தடவை குளிங்க. உடம்பு சூடு பறந்து போயிடும். ஒன்பதாவது டிப்ஸ், வீட்டுக்குள்ளேயும் குளிர்ச்சி வேணும். வீட்டுக்குள்ள காத்தோட்டமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஜன்னல்களை திறந்து வைங்க. முடிஞ்சா வீட்டுக்குள்ள சின்ன இன்டோர் பிளான்ட் வைங்க. அது வீட்டை பார்க்கறதுக்கு அழகாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் காத்தையும் குளிர்ச்சியாக வச்சிருக்கும். அடுத்ததாக 10வது டிப்ஸ், மற்றவங்க மேலையும் கொஞ்சம் அக்கறை வைங்க. கடைசியான ரொம்ப முக்கியமான டிப்ஸ், வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, வயசானவங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், இவங்களை வெயில் தாக்காம பார்த்துக்கோங்க. அதே போல நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்ல வாசலிலேயோ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி வையுங்க. பாவம், வாயில்லா பறவைகளும் விலங்குகளும் தாகம் தீர்க்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 எளிய டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே இந்த கோடை வெயில நம்ம ரொம்ப கூலாக ஹெல்த்தியாக கடந்துடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் வெயிலில் இருந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை பார்க்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.